குலதெய்வம் அப்படின்றது என்ன, இந்த குலதெய்வத்துடைய தன்மை என்ன, இந்த குலதெய்வத்தின் தன்மை நமக்கு என்னத்தை வழங்கும், அப்படி இல்லை அப்படின்னா எதை மறுக்கும், இதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய சுக மற்றும் துக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, தொப்புள் கொடிக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் எல்லாருமே கேட்பாங்க. இது ஒரு டவுட்டாவே இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ளதான் அடிபட்டுட்டாங்க, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் எங்க வீட்டுல ஒரு இறப்பு நிகழ்ந்தது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு நிறைய ஜாதகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் என்னத்தை உணர்த்துது, இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வத்தால செய்ய வேண்டிய நன்மைகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படின்றது 100%. நிச்சயமா பெருந்தெய்வங்கள் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்றதுதான் உண்மை. ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நிறுவனத்திற்கும் ஆன்மீக மற்றும் ஜோதிட ஆர்வலருக்கும் முதற்கண்ணின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆடி மாசம் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எந்த வழிபாட்டுல இருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடுதான். சரி, குலதெய்வம் அப்படின்றது என்ன, இந்த குலதெய்வத்துடைய தன்மை என்ன, இந்த குலதெய்வத்தின் தன்மை நமக்கு என்னத்தை வழங்கும், அப்படி இல்லை அப்படின்னா எதை மறுக்கும், இதனால நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடிய சுக மற்றும் துக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, குலதெய்வத்தை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு முதல்ல ஒரு கேள்வி வரும். குலதெய்வம் அப்படின்றதுதான் ஒரு மானிடனுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இப்ப பாக்குறோம், சமீபமா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த விஞ்ஞான மருத்துவத்துல டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு நோயை மற்றும் உண்மையை கடத்தக்கூடிய ஒரு கேஜெட்டா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஸ்டெம் செல்ஸ், அதாவது தொப்புள் கொடி சார்ந்த அந்த செல்களை எடுத்து ஸ்டோர் பண்றாங்க. பெரிய பெரிய நடிகர்களா இருக்கட்டும், பெரிய பணம் படைத்தவர்களா இருக்கட்டும், தங்களுடைய இந்த ஸ்டெம் செல்ஸ் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப இந்த பெரியவங்க இப்பதான் ஸ்டோர் பண்றாங்களா அப்படின்னா இல்ல. நமக்கு தெரியும், ஒரு 40-45 வருஷம் இல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி ஸ்டெம் செல்ஸ் சேவ் பண்ணி இருப்பாங்க, இதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்ல அதுக்கான ஒரு வழிமுறையோ இருந்ததான்னா, பெருசா வெளியில இல்ல அப்படின்னாலும் தாயத்து மூலயமா ஒரு குழந்தையோடைய தொப்புள் கொடியை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்து அப்படி இல்லைன்னா தங்க தாயத்துல போட்டு அந்த குழந்தையோடைய அரணாகடியிலயோ அப்படி இல்லைன்னா செயின்லயோ போட்டு கழுத்துலயோ இடுப்புலயோ தொங்க வச்சிருந்தாங்க. இதன் மூலயமாக இந்த டிஎன்ஏ அப்படின்ற ஒரு விஷயத்த சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப முடியாத சூழல் வரக்குள்ள அந்த தொப்புள் கொடியை இழைச்சி தாய்ப்பாலோட கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னைய ஸ்டெம் செல் சேர்க்கறதுக்கான சூழல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, தொப்புள் கொடிக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் எல்லாருமே கேட்பாங்க. இது ஒரு டவுட்டாவே இருக்கும் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஎன்ஏ சார்ந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எல்வி அப்படின்றத நீங்க எடுத்துக்கலாம். எஸ்எல்விக்கு நமக்கு தீர்வே கிடையாது. எஸ்எல்வி அப்படின்ற நோய்க்கான தீர்வே கிடையாது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி மரபணு மாற்றத்தால தீர்க்க முடியாத நோய்களுக்கு முக்கியமான ரெமெடி எதுன்னா அந்த தொப்புள் கொடி சார்ந்த விஷயங்கள் தான். சரி, நம்ம எப்படி இது வரைக்கும் குலதெய்வம் கும்பிட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பம்பை உடுக்க வச்சு குலதெய்வம் கும்பிடுவாங்க, வீட்டுல பூவாடக்காரி அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு குலதெய்வம் கும்பிடுவாங்க. இதன் மூலயமா எந்த ஒரு புது விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் முதல்ல என்ன செய்வோம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்வோம். சரி, ஒரு ஜாதகத்துல குலதெய்வம் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி அந்த ஜாதகருக்கு இருக்கா, அந்த ஃப்ரீக்வன்சி இவங்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இதை எடுக்கணும், குலதெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 5ஆம் பாவகத்தை பார்ப்போம். 5ஆம் பாவகம் பலமா இருக்கா இல்ல பலவீனமா இருக்கா அப்படின்றத வச்சுதான் குலதெய்வம் அந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றதையே நம்ம எடுத்துக்க முடியும். சரி, இப்ப இந்த 5ஆம் பாவகம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு ஜோதிடர் பார்ப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ லக்னம்னு வச்சுக்கலாமே. இந்த மேஷ லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாகிய சூரியன் நல்ல தன்மையில இருக்கணும். சரி, நல்ல தன்மைனா என்ன அப்படின்னா, ஆட்சியோ அதாவது சிம்மத்திலேயோ உச்சமோ அதாவது மேஷத்திலேயோ இருந்தது அப்படின்னா நல்ல பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப ஆட்சி உச்சம் இல்லாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 5, 9ஆம் பாவகங்கள்ல ஒரு 5ஆம் அதிபதி உட்காரக்குள்ள அதுவுமே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
அவங்களுமே அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ஈஸியா இவங்களுக்கு ரீச் ஆகும். சரி, இதுவும் இல்ல, இந்த குலதெய்வத்துடைய தன்மை எனக்கு பாதகமா இருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 6, 8, 12 அமர்ந்தோ, அஸ்தங்கம் அல்லது திதிசூன்ய வீடுகளில் அமர்ந்தோ, நீசமாகியோ இருக்கக்குள்ளையும், இப்ப சூரியன் வச்சுக்குவோம், ராகுவோட சேரக்குள்ள என்னவாகும் உங்களுக்கு, அங்க இருள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடும். ராகுவோடவோ கேதுவோடவோ சேரக்குள்ள தன்னிலையை மறக்கின்ற சூரியனும் குலதெய்வத்துடைய அந்த தன்மை அந்த ஜாதகருக்கு சிறப்பா இல்ல அப்படின்றத நமக்கு காமிக்கும். சரி, இப்ப இந்த குலதெய்வம் அப்படின்றது இந்துக்களின் முறையில் மட்டும்தான் இருக்கா, இந்து சமூகத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்கு, முஸ்லிம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களதுலயுமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவர் அவருடைய பூர்வ குடியில இருக்கக்கூடிய சர்ச்சில் மட்டும்தான் அவங்களுக்கான வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இது அவங்க சார்ந்த குலதெய்வம். அதே மாதிரி முஸ்லிம்ஸ்ல அவங்களுடைய பூர்வ குடி எந்த தர்காவோ தொட்டு அவங்களுடைய பயணம் இருக்கோ அங்கதான் அவங்களுடைய தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும். அததான் அவங்க குலதெய்வமா கும்பிடுவாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ளதான் அடிபட்டுட்டாங்க, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துதான் எங்க வீட்டுல ஒரு இறப்பு நிகழ்ந்தது, ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு நிறைய ஜாதகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் என்னத்தை உணர்த்துது, இதெல்லாம் எதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வழி வழியா இன்னைக்கு நம்மளுடைய கால பயணம் யாருமே பெரும்பாலுமே சொந்த ஊர்ல இருக்கிறது கிடையாது. சொந்த ஊரு அதை சார்ந்த இடங்கள்லதான் குலதெய்வம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். முதல்ல குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பூர்வ குடி, நம்மளுடைய சமூகத்தை சார்ந்தவங்க நம்மளுடைய சமூகத்திற்காக உயிரையோ இல்லைன்னா தங்களுடைய வாழ்க்கையோ தியாகம் பண்ண பெரியவங்களை தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஃப்ரீக்வன்சி தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இன்னைக்கு கால சூழலால நிறைய பேரு பொருள் தேடி ஓடக்கூடிய தன்மையில இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், வெளி மாநிலங்கள், வெளி ஊருக்கு போறவங்க அவ்வளவு தூரம் செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டு ஒரு குலதெய்வம் கும்பிடுறதா அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கியோ இல்ல ஒரு டம்ளர் தண்ணி பிடிச்சு வச்சோ இப்படி சாமியை கும்பிட்டுட்டு இருந்துடுறாங்க. இந்த தன்மை அந்த குலதெய்வத்தை பட்னி போடக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அப்போ இந்த குலதெய்வம் அந்த ஃப்ரீக்வன்சி இந்த ஜோதிடரை நெருங்க முடியாது, அந்த குலதெய்வத்தால செய்ய வேண்டிய நன்மைகள் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படின்றது 100% உண்மை. சரி, வேற எப்படி குலதெய்வம் மறைஞ்சிடுது? ஒரு சிலருக்கு குலதெய்வமே தெரியல பாத்தீங்களா. இவங்க எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கோவிலுக்கு போறாங்க, அந்த கோவில்ல இவங்க வைக்கக்கூடிய சங்கல்பம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த இஷ்ட தெய்வத்தை தன்னுடைய வம்சத்துக்கு குலதெய்வமா அறிமுகப்படுத்திடுறாங்க. அப்போ அந்த வழி வழியா அந்த குலத்துல வர குழந்தைங்க அந்த இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா புடிச்சுக்குதுங்க. அதனாலதான் இன்னைக்கும் சொல்றாங்க பாருங்க, அந்த சிவன் தான் எங்களுக்கு குலதெய்வம், இந்த பெருமாள் தான் எங்களுக்கு குலதெய்வம், இந்த முருகர் தான் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா பெருந்தெய்வங்கள் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுன்றதுதான் உண்மை. சோ உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சர்ச் பண்றது உங்களுக்கு நல்லது. சரி, இப்ப இவ்வளவு தூரம் பாத்துட்டு இருந்தாச்சு. சரி, இந்த குலதெய்வம் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை, இதை நாங்க எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா, பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கும் உண்டான இடங்கள், அவை சொல்லும் சூட்சமங்கள், அந்த இப்ப நம்ம கடகம்னு எடுத்துக்குவோமே, கடல் சார்ந்த இடம். அப்ப மேஷ லக்னத்துல ஒரு பிரசன்னம் போடுறோம், மேஷ லக்னத்துல 6 இடம் விழுது அப்படின்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம், உயர்ந்த மலை, உயர்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதை சார்ந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் அப்படின்றத பிரசன்னத்தின் மூலமா கண்டுபிடிக்க முடியும். மேக்சிமம் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராசி கட்டத்திலேயே ஒரு 60% கண்டுபிடிச்சிடலாம். பர்டிகுலரா பேர் வேணும், சாமியோடைய பேருடைய முதல் எழுத்து வேணும், இல்ல அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துடைய தன்மை தெரியணும் அப்படின்னா பிரசன்னத்தின் மூலயமா, நிறைய பிரசனங்கள் இருக்கு, தாமிர பிரசனம் இருக்கு, அதுக்கப்புறம் ஜாமக்கொள்ளாரிடம் இருக்கு, இந்த மாதிரியான பிரசனங்களின் மூலயமாகவும் தங்களின் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்க, எங்களுக்கு குலதெய்வம் தெரியும், நாங்க போய்கிட்டு தான் இருக்கோம், ஆனா அந்த குலதெய்வத்தால ஒரு பெரிய இணக்கமான தன்மை எங்களுக்கு கிடையாது. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ளவே பிரச்சனை வருது, சண்டை வருது, குடும்பத்துல நிம்மதி இல்ல அப்படின்ற இருக்கக்கூடிய சூழல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்துல ரொம்ப தூய்மையான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய்க்காலுக்கு அப்புறம் தென்னம் தண்ணி தான், தேங்காவுடைய தண்ணி தான். அப்போ இந்த தேங்காய் முக்கன்னு இருக்கக்கூடிய சிவனுடைய அம்சமா இருக்கக்கூடிய இந்த தேங்காவை சரிபகுதியா உடைச்சி
அதோடைய கண்ணு இருக்கிற பக்கம், தட் மீன்ஸ் அந்த குடுமி இருக்கு பாருங்களேன், அந்த பக்கத்துல குடுமியை பிரிச்சுட்டு நெய் தீபம் போடுங்க. எத்தனை நெய் தீபம் போடணும் அப்படின்னா 9 நெய் தீபங்கள் போடணும். என்னைக்கு போடணும்? அம்மனா இருக்கிற பட்சத்துல பௌர்ணமியிலையும், ஆண் தெய்வமா இருக்கிற பட்சத்துல அமாவாசையிலையும் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நல்ல பச்சரிசி கொஞ்சம் பரப்பிட்டு அதுல 9 தேங்காயோடைய மூடிகளை வச்சு அதுல நெய் ஊத்தி நல்ல பஞ்சு திரி போட்டு ஏத்திட்டு சாஷ்டாங்கமா இது வரைக்கும் பண்ணிட்டு வந்த பிரச்சனைகள் என்னவோ இனி இந்த பிரச்சனை இல்லாம உங்களையே சரணடைறேன் அப்படின்ற அக்செப்டன்ஸோட இந்த குலதெய்வ தன்மையை நீங்கள் அணுகும் பொழுது உங்களுக்கு இந்த குலதெய்வம் நிச்சயமாக நன்மையை மட்டுமே வழங்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, பெண் வாரிசுகள் இருக்கின்ற வீட்டுல இந்த குலதெய்வம் நிர்கதியா விடப்பட்டுருது. ஒரு குழந்தைய எடுக்கிறோம், நம்ம வளர்க்குறோம், நல்ல மாதிரியா நம்ம கைக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம். திடீர்னு அந்த பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம்னா அந்த குழந்தையுடைய மனநிலை என்னவா இருக்கும், அந்த குழந்தையுடைய சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்த்தவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லைங்களா? இந்த ஆதங்கம் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இது எதனால நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை தான் எடுத்துருவாங்க டிஎன்ஏ பிரகாரம், இல்லைங்களா? அப்போ இந்த குழந்தைகளும் வருஷத்துக்கு ஒரு முறை தங்களின் குலதெய்வத்தை அனுஷ்டிக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில ஒரு பானகம் செஞ்சு வைக்கலாம், ஒரு பச்சை தண்ணி மொண்டு வைக்கலாம். இதன் மூலியமா அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கிட்ட ஸ்டே பண்ணி வச்சுக்க முடியும். இப்ப எங்களால நெய் தீபம் போய் போட முடியாது. 9 தேங்காய், ஒரு 30 ரூபாய் கொடுத்து தேங்காய் வாங்கணும். 1/2 லிட்டரு நெய்யே 300 ரூபாய் 350 ரூபாய் ஆயிடுச்சு. இத மாசம் மாசம் எங்களால பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெள்ளிக்கிழமையில ஒரு நெய் தீபம் ஏத்துறது, வீட்டுல ஒரு விளக்கேத்துறது, எங்களுக்கு தகுந்த பரிகாரத்தை கொடுங்க. அப்ப நாங்கெல்லாம் இந்த குலதெய்வத்தோட ரொம்ப அட்டாச்சா போக கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பானகம் செஞ்சு வச்சா போதும். பானகம் எப்படி செய்வோம் அப்படின்னா, மண் பானை, சின்ன பானை எடுத்துக்கோங்க, அது நிறக்க தண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கேத்த நாட்டு சக்கரை, 2 ஏலக்காய், கொஞ்சமா சுக்கு பொடி, 1/2 எலுமிச்சம்பழத்தை ஊத்தி நல்லா கலக்கி சின்ன பாக்கு மட்டை பிளேட் அதுக்குள்ள போடுங்க. மேல மூடி வைக்கலாம். பாக்கு மட்டை பிளேட் கிடைக்காத பட்சத்துல வாழை இலையோ மஞ்சள் துணியோ போட்டுமே அந்த பூஜை ரூமோட அந்த ஸ்டாண்ட்ல வச்சுட்டு தீபத்தை ஏத்திருங்க. ஏத்திட்டு மேக்சிமம் சாயந்தரம் சாப்பிடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு தன்மை ஒரு நாழிகையில ஒரு விஷயத்தை எடுத்துக்கும், ரிசீவ் பண்ணிடும். அப்படின்னா ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம். இந்த 24 நிமிடங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 24 நிமிடங்கள் கழிச்சு நீங்க அந்த பானகத்தை நீங்க உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் சாப்பிடலாம். இது பங்காளிங்க மட்டும்தான் சாப்பிடணும், கொண்டாங்குடுத்தான், அதாவது சம்மந்திங்க சாப்பிடக்கூடாது. இந்த தன்மையை மேற்கொள்ளும் பொழுதும் வாரத்துக்கு ஒரு நாள் பாக்கு மட்ட பிளேட்ல சாப்பிடுங்க. விரதம் இருக்கிற அன்னைக்கு பாக்கு மட்ட பிளேட்ல சாப்பிடுங்க. நம்மளுடைய இந்த தமிழ் வழி மரபுல பாக்கு மட்டெல்லாம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த பாக்கு மட்டையில சாப்பிடுறது ஒரு வெள்ளிக்கிழமையில சாப்பிட ஆரம்பிங்க, செவ்வாய்க்கிழமையில ஒரு வேளை பாக்கு மட்டையில சாப்பிடுங்க. குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது வாழ்வில் உன்னதமான பலன்களையும் சுபிக்ஷமான நிலையையும் நிச்சயமாக கைக்கொள்ள முடியும் என்பது உறுதி. நன்றி.